தேவேந்திர பட்னாவிஸும் இல்லை, ஏக்நாத் ஷிண்டேவும் இல்லை. மகாராஷ்டிராவில் புதிய முதல்வர் இவர்தான். அதாவது மராட்டியத்தில் புதிய முதல் மந்திரியாக தேவேந்திர பட்னாவிஸை நியமிக்க பாஜக உறுதியாக உள்ளது. இது தொடர்பாக சிவசேனாவை அக்கட்சி சமரசப்படுத்தி வருகிறது. மராட்டிய சட்டசபை தேர்தல் கடந்த 20ஆம் தேதி நடந்தது. தேர்தலில் மகா கூட்டணி 230 தொகுதிகளில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. குறிப்பாக பாஜக 132 தொகுதிகளை கைப்பற்றி 3வது முறையாக தனிப்பெருமை கட்சியாக உருவெடுத்து உள்ளது. அந்த கூட்டணியில் உள்ள சிவசேனா 57 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு முன் எந்த கூட்டணியும் முதல் மந்திரி வேட்பாளரை அறிவிக்கவில்லை. மேலும் மகாயுதி கூட்டணியில் எந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முதல் மந்திரி பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. பாஜகவை சேர்ந்த துணை முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் முதல் மந்திரி பதவி ஏற்பார் என்ற தகவல் வெளியான நிலையில் அவர் நேற்று முன்தினம் டெல்லி விரைந்தார். அவர் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார். இதில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. முதல் மந்திரி பதவியை விட்டு கொடுக்க ஏக்நாத் ஷிண்டேவிற்கும் மனமில்லை என்பதால் புதிய முதல் மந்திரியை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. மேலும் முதல் மந்திரியாக தங்களது கட்சியை சேர்ந்த தேவேந்திர பட்னாவியை நியமிக்க பாஜக உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு நடந்த தேவேந்திர பட்னாவிஸை அவரது இல்லத்தில் சிவசேனா செய்தி தொடர்பாளர் சஞ்சய் சித்தர் சந்தித்து பேசினார். முதல் மந்திரி விவகாரத்தில் ஏக்நாத் ஷிண்டேவை பாஜக தொடர்ந்து சமரசப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே முதல் மந்திரி பதவியில் ஏக்நாத் ஷிண்டே நீடிக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் மும்பையில் உள்ள முதல் மந்திரி இல்லமான வர்ஷா பங்களாவை நோக்கி படையெடுத்தனர். மேலும் ஷிண்டே கட்சியினர் மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் யாகம் நடத்தி வழிபாடு செய்தனர். இந்த நிலையில்தான் இங்கே முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே தன்னை முதல்வராக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார். மறுபுறம் தேவேந்திர பட்னாவியும் தன்னை முதல்வராக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார். இதனால் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பதற்காக இந்த இருவருமே தவிர்த்து விட்டு அஜித் பவாரை முதல்வராக்க பாஜக மேலிடம் முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.